ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பல்கான ப்ரௌனி ஆர்டர் தான் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமாக நமக்கு இருந்தது வந்து 10 கேஜிக்கு மேலே. நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது வந்துட்டு 3 கேஜி தான் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ ரொம்பவும் நிறைய பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து நின்றுட்டேலாம் ஒர்க் பண்ண முடியாது. நல்லா உட்காந்துக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட டயர்ட்னஸ் தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து நைட்டு ஒரு 1:30 மணிக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்துட்டு, அதாவது ஸ்டார்ட் பண்ணது வந்து 10 மணிக்கு. ஆனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து 1 மணிக்கு. அவனுக்குள்ளே வைக்கும்போது வந்து 1:30 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எல்லாமே வந்து வீடியோட எண்டிங்கில் வந்து காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம மில்க் மிஸ் பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். சில பேர் வந்துட்டு நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணல, அதனால தான் வந்துட்டு இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும். நம்மளுக்கு ரேட் வந்து கம்மி தான், நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் தெரியும். சில பேர் கேட்குற கொஸ்டின் வந்துட்டு எப்படி உங்களால் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம ப்ரௌனியை எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கணும். ஸோ வந்து அந்த ஒரு பேஸில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஹேண்ட் பீட்டரில் தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கையால் பண்ணும்போது அந்த ஒரு கிரிங்கிள் டாப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஸ்டாண்ட் பீட்டர் இருக்குது, இருந்தாலும் நம்ம கையில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வந்து நிறைய கிடைக்கும். ஆனால் நான் கேக் பண்ணும்போது, டயர் கேக்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது நான் ஸ்டாண்ட் பீட்டரில் வந்து போட்டுப்பேன். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஃபுல்லாகவே இது எல்லாமே நான் ஒரே செட்லேயே பேக் பண்ணி எடுத்துருவேன். பெரிய ட்ரே வந்துட்டு அதில் வச்சுருவேன், கீழே சின்ன ட்ரே வந்து சின்ன அவனில் வச்சுருவேன். நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்தி வெளியே எடுத்து விட்டே ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஃப் ஆகி இது வந்து கரெக்டாக சூப்பராக வந்து கிடைக்கும். நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம டெம்ப்ட் தாங்க முடியல. கடைசியாக ஒரு பீஸ் வந்து வாய்க்குள்ளே போட்டால் தாண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுற கேப்பில் இந்த மாதிரியும் நல்லா ஆற வைக்கணும். அதனால தான் இந்த மாதிரி கமுத்தி வச்சுருக்கேன். நான் பீஸ் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன். ஒரு 1/2 அன் ஹவர்லேயே உங்களுக்கு ஆறி கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆறாமல் நம்ம எந்த ஒரு பேக்கிங்குமே பண்ணவே கூடாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஹைட் இருக்கும் பார்த்திங்களா, உள்ளே அப்படியே மினிமினின்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இருக்கும், மாய்ஸ்சரைசராக இருக்கும் நம்மளோடது. சில கஸ்டமர் எனக்கு இந்த அளவுக்கு பீஸ் போடுங்க, சில பேர் வந்து சின்னதாக போடுங்க அப்படின்வாங்க. இது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்குது வந்து 100 கிராம்து. சரி ஒன்று போட்டு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சாப்பிட்டு பார்க்கும்போது நைட்டு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். டெய்லி இதே வேலை தான் எனக்கு. சரி ஓகேங்க, நீங்களும் எந்த ஊராக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி